நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் கே.ஆர். பெரியகருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர். மத்திய அரசு திட்டங்களையும் மாநில அரசின் நிதியை கொண்டு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், 10 ஆண்டு கால ஆட்சி செய்து மக்களை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சி சிவகங்கையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்குவேலி சிலை மற்றும் மணி மண்டபத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து காரைக்குடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கவியரசு முடியரசனார் சிலைக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். மேலும் மருது பாண்டியரின் சிலைக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பல துறைகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிவகங்கையில் ஒருங்கிணைந்த புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படும் எனவும், திருப்பத்தூரில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அனைத்து அரசு துறைகளும் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர், காரைக்குடி நகராட்சிக்கு 30 கோடி ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்தார். நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் கே.ஆர். பெரியகருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர்.